வணக்கம் நண்பர்களே, நான் தான் ராஜா. இந்த கதையில் நான் ரோஜாவை பத்தி எழுதியிருக்கேன். இது 3வது பகுதி. மத்த 2 பகுதியை படிச்சிட்டு வாங்க. அப்பதான் இந்த கதை உங்களுக்கு புரியும். சரி, வாங்க கதைகள் போலாம். நான் ரோஜாவை பார்த்து 1 மாசத்துக்கு மேல ஆகிடுச்சு. அப்ப எனக்கு போன் வந்துச்சு. அந்த அனுதான் கால் பண்ணிருக்காள். நான் அட்டம் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்ல, அனு என்ன பண்ற, நான் கொடுத்த வேலை என்னாச்சு அப்படின்னு கேக்க, நான் என்னால அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல அப்படின்னு கேக்க, அனு நான் தான் கூட பணம் தரேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல, நான் நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என்னால அர்ஜுன் வீட்டில் இருந்து அந்த டாகுமெண்டை எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்ல, அனு என்ன பயந்துட்டியா, உன்னை பத்தி எல்லாரும் பெருசா பேசுறாங்க, நீ என்னடான்னா இப்படி பயப்புற்ற அப்படின்னு கேக்க, நான் இது வரைக்கும் எல்லா வேலைகளையும் முடிச்சிருக்கேன். நான் இதுவரைக்கும் போலீஸ் கிட்ட மாட்டுனதே இல்ல, உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேக்க, அனு அப்புறம் எதுக்கு நீ இப்போ மட்டும் நான் கொடுத்த வேலையை செய்ய மாற்ற அப்படின்னு கேக்க, நான் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த மாதிரி மறுபடியும் என்னை செய்ய சொல்லாத வேற ஆள் இருந்தால் பார்த்துக்க அப்படின்னு சொல்ல, அனு நீ சொன்னா கேட்க மாட்ட, நானும் ரோஜாவும் வீட்ல தனியாதான் இருக்கோம். அந்த ரோஜா பொண்ணை தூக்கிட்டு நானே அந்த டாகுமெண்ட்டை கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ண, நான் அதை கேட்டு என்னது இது, இவள் ரோஜா கூட தனியா இருக்காளா, ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி பேண்ட் சட்டையை போட்டு என் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரோஜா வீட்டுக்கு போனேன். வீட்டு வாசலில் போய் பெல்லை அடிக்க, இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லி ரோஜா வந்து கதவை திறந்தாள். ரோஜா என்ன பார்த்து என்னடா இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு கேக்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வீட்டுக்குள் போய் சோஃபால உட்கார, ரோஜா டேய் அந்த அனு வீட்ல இருக்கா, நீ இங்கே இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல, நான் அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன் ரோஜா. அனு இப்ப எங்க இருக்காள் அப்படின்னு கேக்க, ரோஜா அவள் மொட்டை மாடியில் இருக்காள். ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்க, நான் நடந்த எல்லாத்தையும் ரோஜா கிட்ட சொல்ல, ரோஜா அப்படின்னா அந்த டாக்குமெண்டை எடுக்க தான் அந்த அனு உன்னை அனுப்பி வெச்சாளா அப்படின்னு கேக்க, நான் ஆமா ரோஜா, நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு அந்த அனு உன்னை ஏதோ பண்ணிட்டு அந்த டாகுமெண்டை எடுத்துட்டு போறதா சொன்னாள். அதான் நீ என்ன செய்றன்னு பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, நான் ரோஜா கூட இருக்குறது அனு கீழே வந்து எல்லாத்தையும் பார்த்து வீடியோ எடுத்துட்டாள். ரோஜாவும் நானும் அனுவ பார்த்து 2 பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்க, ரோஜா இவள் பார்த்துட்டாடா என்ன செய்யுறது அப்படின்னு கேக்க, நான் அனு கொஞ்சம் அமைதியா இரு, நான் உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன் அப்படின்னு சொல்ல, அனு ஆமா நீ இங்க என்ன பண்ற, அதுவும் ரோஜா கூட அப்படின்னு கேக்க, ரோஜா அனு பதறாத, நானும் ராஜாவும் லவ் பண்றோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அனு என்ன விளையாட்றியா, உனக்கு அந்த அர்ஜுன் கூட கல்யாணம் ஆகிடுச்சுல அப்புறம் என்ன அப்படின்னு கேக்க, ரோஜா எனக்கு அந்த அர்ஜுனனுக்கு கல்யாணம் ஆகல, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசை படல, அதான் அவன் என்னை பொண்டாட்டின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்ல, அனு அப்படின்னா நீயும் அர்ஜுனும் போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்துனீங்களா, இருங்க நான் அர்ஜுன் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்ல, ரோஜா இல்லை வேணாம் அனு சொல்லாத, நீ சொல்லிட்டா நீ அர்ஜுனை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்ல, அனு என்ன சொல்ற, அர்ஜுனை கல்யாணம் பண்ணி அவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டது என் தப்பா அப்படின்னு கேக்க, ரோஜா அது தப்பில்லை அனு, ஆனால் அர்ஜுன் கூட உன்னால எதுவும் பண்ண முடியாது, அவன் ஒரு செத்தவள்ளி அப்படின்னு சொல்ல, அனு இல்லை நான் நம்ப மாட்டேன், நீ போய் சொல்ற, நான் அர்ஜுன் கிட்ட சொல்லத்தான் போறேன் அப்படின்னு சொல்லி மேல படிக்கட்டுல ஏறி போனாள். நான் அவளை துரத்திட்டு போய் அவளை புடிச்சி ரோஜா கிட்ட கூட்டிட்டு போக, அனு என்ன மரியாதையா என்ன விடு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தாள்.
ரோஜா அனு நான் சொல்றத கேளு, நீ அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்ல. அனு இல்லை, நீ போய் சொல்ற, நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாயிருப்பேன் அப்படின்னு சொல்ல. நான் போனை அனுவோட போனை புடுங்கி பார்த்தேன். அனு ஏற்கனவே அர்ஜுனனுக்கு வீடியோவை அனுப்பி வச்சிட்டாள். இதுக்கு மேல ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல. அனு ஆமா, இனி அர்ஜுன் எனக்கு தான், அதை யாராலும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்ல. ரோஜா சரி, இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், வாடா நாம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல. நான் அனுவ விட்டேன். ரோஜா அனுவ இங்க பாரு அனு, நான் சொல்றத கேட்காமல் நீ அர்ஜுனை கல்யாணம் பண்ண, நீ வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்ல. அனு யாரு கஷ்டப்பட்டான்னு பார்க்கலாம்டி, நான் அர்ஜுன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழத்தான் போறேன், நீயும் அதை பாப்ப அப்படின்னு சொல்ல. நான் சரி ரோஜா வா நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்ல. ரோஜா சரி டார்லிங் வா போலாம் அப்படின்னு சொல்லி என் கையை புடிச்சுக்க. 2 பேரும் சந்தோஷமா போனோம். ரோஜா அவள் கழுத்தில் இருந்த அர்ஜுன் கட்டுன தாலியை கழட்டி அணுகிட்ட தூக்கி போட்டு, இதுக்கு மேல இது எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்ல. நானும் ரோஜாவும் சந்தோஷமா என்னோட வீட்டுக்கு போனோம். கிட்டத்தட்ட 1 மாதம் கடந்திடுச்சு. ரோஜாவும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தோம். அனுவுக்கு அர்ஜுனனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். நான் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர ரோஜா என்ன கட்டி புடிச்சு, டார்லிங் வந்துட்டியா அப்படின்னு கேட்க. நான் ஆமா நான் வந்துட்டேன், நீ எனக்காக தான் காத்திருந்தியா அப்படின்னு கேட்க. ரோஜா ஆமா பேபி அப்படின்னு சொல்ல. சரி இன்னக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்க. ரோஜா நான் இன்னக்கி உனக்கு பிடிச்சதை செஞ்சு வச்சிருக்கேன், நீங்க வந்து சாப்பிட்டு அப்புறம் என்ன வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல. சிரிச்சுக்கிட்டே சரி ரோஜா வா போலாம் அப்படின்னு சொல்ல. ரோஜா அப்புறம் உன்னை பார்க்க முக்கியமான ஒரு பொண்ணு வந்திருக்காள் அப்படின்னு சொல்ல. நான் யாரு ரோஜா அது அப்படின்னு கேட்க. ரோஜா தீயே போய் பாருடா அப்படின்னு சொல்ல. நானும் யாருடான்னு ஹாலுக்கு போய் பார்த்தேன். அங்க அனு உட்கார்ந்து இருந்தாள். நான் அவளை பார்த்து, என்ன அனு என்ன இந்த பக்கம் வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க. ரோஜா என்னை கட்டி புடிச்சு டார்லிங் அனு ரொம்ப நேரமா உனக்காக காத்துட்டு இருக்காள் அப்படின்னு சொல்ல. நான் அதை கேட்டு என்ன அனு ஆச்சு உனக்கு, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்ல. அனு அதுவா அப்படின்னு தயங்க. அனு அதை பார்க்க நான் ரோஜா என்ன பண்ற, அனு இங்க இருக்காள் அப்படின்னு சொல்ல. ரோஜா எனக்கு தெரிஞ்சே அனுவும் இதுக்காக தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்ல. நான் அப்படி இருக்குமா என்ன அப்படின்னு அனுவ என்னாச்சு அனு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க. அனு அதுவா ரோஜா சொன்ன மாதிரியே அந்த அர்ஜுன் ஒரு செத்த பள்ளி, அவன் கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியல, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் அவனால முடிய மாட்டேங்குது, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் விசாரிச்சு பார்த்தேன், இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல. நான் ஓ அப்படியா விஷயம், அடுத்து என்ன செய்ய போற அப்படின்னு கேட்க. ரோஜா வேற என்ன செய்ய முடியும், உன்ன மாதிரி இன்னொருத்தனை கூப்பிட்டு யாருக்கும் தெரியாமல் வெளிய போய் அடக்கிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல. அனு நீ அப்பவே சொன்ன, நான் அதை கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்ல. ரோஜா இப்ப ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் தான் அப்பவே படிச்சு சொன்னேன்ல அந்த அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில் கஷ்டப்படுவன்னு அப்படின்னு சொல்ல. அனு அதை கேட்டு அழுது கொண்டே என் தப்புதான், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல. நானும் ரோஜாவும் அதை பார்த்து வருத்தப்பட்டோம். ரோஜா அனு கிட்ட போய் அழாத அனு, நீ வேணாம் என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருக்கியா அப்படின்னு கேட்க. அனு அத கேட்டு என்ன உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்க. ரோஜா ஆமா நாங்க 2 பேரும் பெரிய மண்டபத்தில் கல்யாணம் பண்ணோம், உங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை அனுப்பி விட்டோமே, நீ அதை பார்க்கலையா அனு அப்படின்னு சொல்ல. நான் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த ஊர்லயே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. ரோஜா ஆமா நான் இப்போ அம்மா ஆக போறேன் அப்படின்னு சொல்ல.
நான் அதை கேட்டு என்னது நீ அம்மா ஆக போறியா அப்படின்னு இழுக்க. ரோஜா ஆமா டார்லிங் நீ அப்பாவாக போற அப்படின்னு சொல்ல நான் அதை கேட்டு சந்தோஷமா ரோஜாவ தூக்கி சுத்திக்கிட்டே நான் அப்பாவாக போறேன் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்ல. ரோஜா சிரிச்சுக்கிட்டே டார்லிங் என்னை கீழே இறக்கி விடுங்க எனக்கு தலை சுத்துது அப்படியே சொல்ல. நான் ரோஜாவ கீழே இறக்கி விட்டு அவள் வயிற்றில் கையை வச்சு நான் உன்னை பத்திரமா பாத்துக்குறேன் அப்படின்னு சொல்ல. ரோஜா என்னையும் பாத்துப்பியா டார்லிங் அப்படின்னு கேட்க. நான் கண்டிப்பா நீதான் என் உயிரு அப்படின்னு சொல்ல. அதை பார்த்து அனு நான் ஒன்னு சொல்லட்டா அப்படின்னு கேட்க. ரோஜா சொல்லு அப்படின்னு கேட்க. அனு ரோஜா எனக்கு உன்னை பார்த்தால் ரொம்ப பொறாமையா இருக்கு. நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சேன். ஆனா நியாயமா பார்த்தால் நீதான் ஜெயிச்சிருக்க அப்படின்னு சொல்லி அழுதாள். ரோஜா அதை பார்த்து அனு அழாத அப்படின்னு கண்ணை தொடச்சி விட்டாள். அனு ரோஜா எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா அப்படின்னு கேட்க. ரோஜா சரி சொல்லு அனு நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல. அனு எனக்கு நல்ல சந்தோஷம் வேணும் நீ இதுக்கு சம்மதிச்சனா அப்படின்னு இழுக்க. ரோஜா சரி நீ டார்லிங் கூட இருக்கலாம்னு சொல்ல. அனு உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க. ரோஜா எனக்கு ஓகேதான். அனு ஒரு பொண்ணு இப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல. அனு உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல. ரோஜா சரி வா நாம பெட்ரூமுக்கு போலாம்னு சொல்லி அனுவோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போக பின்னாடியே நானும் போனேன். ரோஜா அனுவ பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போய் டார்லிங் நீ ரெடியா அப்படின்னு கேட்க. நான் ரெடி அப்படின்னு சொல்ல. அந்த ரூமில் நாங்கள் மூவரும் சந்தோஷமாக இருந்தோம்.